பார்த்துருப்பீங்க. எங்க அம்மா வந்திருக்காங்க. காலையிலேயே சீக்கிரமா எழுந்திருச்சு அப்படியே பொறுப்பான பொண்ணா ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இன்னைக்கு என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். பட் எப்பவும் போல யூஸ்வலா போகாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போகுது. அது எதனால அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படியே வாங்க என்னோட இந்த மார்னிங் எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் உங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஒருவேளை நீங்க இந்த வீடியோவை நைட்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க எல்லாத்துக்கும் குட் நைட். ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து 5 மணிக்கெலாம் எழுந்திரிக்கணும் அப்படின்னு அலாரம்லாம் செட் பண்ணி வச்சுட்டு தான் தூங்க போனேன். பட் ஸ்டில் 5 மணிக்கு நான் எழுந்திருக்கவே இல்லை. நான் எழுந்திருக்கும் போது கிட்டத்தட்ட 6 o'clock மேலே ஆயிடுச்சு. 6:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ 2-3 நாளாக நான் வந்து சீக்கிரமாக நைட்டு தூங்க போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன்ல. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்னோட ப்ரீவியஸ் vlogலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா. பட் ஸ்டில் நேற்று நைட்டு நான் தூங்குறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 1 மணி நான் தூங்கும் போது கரெக்டாக பப்பு அடம் பண்ணி அவனை வந்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தூங்குற போது செம்ம லேட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நான் வந்து மார்னிங் 5 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டேன் அலாரம் அடிக்கும் போது. பட் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சா. ஸோ இன்னொரு 10 minutes தூங்கலாம் அப்படின்னு வந்து படுத்தேன். அண்ட் சடனாக கண்ணை திறந்து பார்க்குறேன் அதுக்குள்ளே 6:30 கிட்ட ஆக போகுது. அந்த மாதிரி தான் போச்சு இன்னைக்கு மார்னிங்கே. எழுந்திரிச்சதே லேட்டாக இருந்தாலும் மார்னிங் கொஞ்ச நேரம் வெளியில் வந்து வெளி உலகத்தெல்லாம் பார்த்துட்டு போனாதான் எனக்கு என்னமோ என்னோட டேவை வந்து பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். இல்லைனா அன்றைக்கி ஃபுல்லாக ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வெளியில் வந்து யூஸ்வலாக என்னோட ஒர்க் எல்லாமே செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேர்ட்ஸுக்கு எல்லாம் சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறமா பிளான்ட்ஸுக்கு எல்லாம் தண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன். இப்போல்லாம் சம்மர்ன்றனால வெயில் பயங்கரமாக இருக்குது. ஒரு நாளுக்கு 2 வாட்டி தண்ணி விடுறேன். பட் ஸ்டில் மார்னிங் எழுந்திரிச்சு வந்து பார்க்கும்போது செடிலாம் இப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ட்ரை ஆக போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால காலையிலே ஃபர்ஸ்ட் வேலையாக தண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். யூஸ்வலாக எப்போல்லாம் செடிக்கு தண்ணி விடுறேனோ அப்போல்லாம் இந்த இடம் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிடுவேன் லைட்டாக தண்ணி மட்டும் விட்டு. ஏன்னா பப்பு வந்து இங்கே தான் விளையாடுவான். அண்ட் எல்லாரும் நடந்து வர போவாங்களா, இவன் கையெல்லாம் வச்சு உட்காந்து விளையாடுறது அந்த மாதிரிலாம் விளையாடுவான். அண்ட் வண்டியுமே நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன். எதுக்காக அப்படின்னா வண்டி மேலேயும் ஏறி ஏறி விளையாடிட்டு இருப்பான். அதனால வண்டியில் நிறைய டஸ்ட் இருக்கும். ரோட்ல இருக்கிற டஸ்ட்டு, காற்றுல வர டஸ்ட்டு அது இதுன்னு. அதனால டெய்லியுமே முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஓகே அவனை வந்து வெளியில் விளையாட விடலாம் அப்படின்னு. இல்லைன்னா அது வரைக்கும் எனக்கு அவனை வெளியில விடுறதுக்கே பயமா இருக்கும். எது மேல போய் கை வைக்கிறானோ தெரியல, எங்க போய் உட்காந்துருக்கானோ தெரியல அப்படின்னு. நான் வேற கேமரால தெரியறனானே தெரியலையே. தெரியவன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. எங்கள் அம்மா வந்திருக்காங்க. அதனால காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அப்படியே பொறுப்பான பொண்ணா எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன். அண்ட் தென் இப்போ வந்து சமைக்க போகணும் சீக்கிரமாக. ஏன்னா அம்மா கூட வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். காலையிலே வந்து சமைச்சு முடிச்சிட்டேன் அண்ட் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா. இல்லைன்னா டே ஃபுல்லாக வந்து ஷூட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி, எடிட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு காலையிலே வந்து எழுந்திரிச்சாச்சு. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வேலைலாம் வந்து மார்னிங்கே கம்ப்ளீட் பண்ண முடியுதோ அவ்வளோ வேலையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். உள்ளே போகலாம்.
ஸோ இன்னைக்கு வந்து நத்திங் ஸ்பெஷல். எதுவும் ஸ்பெஷலாலாம் நான் வந்து குக் பண்ணல. எப்பவும் செய்ற மாதிரி தான் அதே ரைஸு, சாம்பார் அப்படிதான் வந்து சமைக்க போறேன். பட் ஸ்டில் நாங்க மட்டும் அப்படின்னா, ஒரே ஒரு சாம்பார் மட்டும் வச்சுட்டு நைட் வரைக்கும் அத வச்சே ஓட்டிட்டு இருப்பேன். பட் இன்னைக்கு வந்து சாம்பார் அண்ட் தென் பொரியல், அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சட்னி வந்து தனியா செய்ய போறேன். ஸோ இவ்வளோதான் வித்தியாசம். வேற எதுவும் ஸ்பெஷலாலாம் நான் வந்து செய்யல. எப்பவும் வந்து நான் தான் எங்க அம்மா வீட்டுக்கு போய் மாசக்கணக்குல வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு வருவேன். பட் எங்க அம்மா இங்க வரதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா தான் நடக்கும். வருஷத்திலேயே வந்து 1 வாட்டி, 2 வாட்டி அப்படிதான் வருவாங்க. அண்ட் வந்துட்டு 1 நாள், 2 நாள் அப்படிதான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ நான் தான் வந்து அடிக்கடி எங்க வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். எங்க அம்மா வந்து வந்ததே இல்ல. நான் வந்து அம்மா வீட்டுக்கு போனேன் அப்படின்னா, ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன். அண்ட் மார்னிங் ஏஞ்சுக்க கூட மாட்டேன். இங்க தான் நான் வந்து இப்படி 5:00 எழுந்திரிக்கிறது, 4:00 எழுந்திரிக்கிறது இந்த விஷயம்லாம் பண்ணிட்டுருக்கேன். பட் நான் எங்க அம்மா வீட்டுக்கு இப்போ போனேன்னா கூட 10 மணி, 11 மணி அப்படிதான் வந்து எந்திச்சுப்பேன். நல்லா வந்து தூங்குவேன். பட் இங்கலாம் வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. காலையில எழுந்திரிச்சு உடனே வந்து சமைக்கணும், வேலை செய்யணும் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. பட் எங்க வீட்டுக்கு போனேன் அப்படின்னா, அப்படியே ஜாலியா இருப்பேன் நானு. அதனாலேயே அம்மா வந்து இங்க வராங்க அப்படின்னா, இங்க வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது. நம்ம எப்படி நம்ம வீட்டுக்கு போனா வேலை செய்யாம இருக்கோம். ஸோ அந்த மாரி அம்மா இங்க வரும்போது எந்த வேலையும் செய்ய விடாம பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நான் ஆக்சுவலா பிளான் பண்ணுவேன். பட் ஸ்டில் வந்து ஒரு ஹால்ஃப் டே மட்டும் தான் எங்க அம்மா வேலை செய்யாம நானே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் எங்க அம்மா தான் செய்வாங்க. நான் என்னமோ அம்மா வீட்டுக்கு போயிருக்க மாதிரி நான் வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுருவேன். இந்த வாட்டியாவது அந்த மாரி இருக்கக்கூடாது அப்படின்னு நெனச்சு பிளான் பண்ணேன். பட் ஸ்டில் என்ன பண்ண போறேன் அப்படின்னு போக போக தான் தெரியும். இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ரெசிபி பார்த்துருந்தேன். கேரட், கேபேஜ் வச்சு ஒரு பொரியல் ரெசிபி. நான் யூசுவலா வீட்ல செய்றது வந்து கேரட், பீன்ஸு இல்லன்னா தனியா கேபேஜ் மட்டும் இந்த மாரி தான் வந்து நான் செய்வேன். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கே அப்படின்னு வந்து பார்த்து வச்சிருந்தேன். அண்ட் இன்னைக்கு வந்து அதே மாரி 2 காயுமே வீட்ல இருந்துச்சா, ஸோ இத வந்து புதுசா இருக்கு. இத ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். பட் ஆனா இந்த ரெசிபி ஒண்ணும் டிஃபரெண்ட்டான ரெசிபிலாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த காயோட காம்பினேஷன் மட்டும் எனக்கு வந்து டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து யூசுவலா இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணதில்ல. அதனால மட்டும் தான் இத வந்து ட்ரை பண்ணேன். ரெசிபிலாம் மத்தபடி நம்ம எப்பவும் யூசுவலா பொரியல் செய்வோம்ல, அதே ஸ்டெப்ஸ் தான். என்னதான் நான் எப்பவுமே செய்ற ரெசிபி தான். நான் எதுவுமே ஸ்பெஷலாலாம் செய்யல. நான் டெய்லி சமைக்கிறது தான் செய்றேன் அப்டின்னாலும், எனக்கு ஸ்டார்ட் பண்ணதுலருந்தே ஒரே டென்ஷனா இருந்துச்சு. எல்லாம் கரெக்ட்டா தான் போடுறோமா? உப்பு கரெக்ட்டா போடுறோமா? காரம் கரெக்ட்டா போடுறோமா? அப்டின்னு. ஏன்னா எனக்கு 2 பேருக்கு சமைச்சு தான் பழக்கம் இருக்கா. இன்னும் 2 பேருக்கு எக்ஸ்ட்ராவா சமைக்கணும் அப்டின்னா, எனக்கு வந்து சமைக்கிறதுல அவ்ளோ பயமா இருக்கும். அதனால ஒண்ணொண்ணும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தேன். ஏதாச்சும் ஒண்ணு அதிகமா இருக்கு, கம்மியா இருக்கு அப்டின்னாலும் வேஸ்ட் ஆயிடும். அதனால ரொம்ப டென்ஷனா தான் இன்னைக்கு வந்து சமைச்சுட்டு இருந்தேன். இவ்ளோ பார்த்து பார்த்து சமைச்சும் இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் வந்து சொதப்பிட்டேன். உப்பு காரம்லாம் வந்து கரெக்ட்டா போட்டேன். ஏன்னா யூசுவலா அதுதான் வந்து சொதப்புவேன். பட் இன்னைக்கு வந்து அத கரெக்ட்டா போட்டுட்டேன். பட் இந்த பொரியலுக்கு வந்து லாஸ்ட்டா நம்ம தேங்காய் ஆட் பண்ணணும்ல. அது நான் யூசுவலா வீட்ல செய்யும்போது தேங்காய் இருந்தா ஆட் பண்ணுவேன். இல்ல அப்டின்னா ஸ்கிப் பண்ணிருவேன். பட் இன்னைக்கு வந்து அதே மாரி தேங்காய் இல்ல. அண்ட் எங்க அம்மா வந்து கரெக்ட்டா கண்டுபிடிச்சுட்டாங்க. இதுல லாஸ்ட்ல தேங்காய் போடணுமே ஏன் போடல அப்டின்னு. நான் வந்து இது புது ரெசிபி. இதுல வந்து தேங்காய்லாம் ஆட் பண்ணக்கூடாது அப்டின்னு சொன்னாங்க அப்டின்னு சொல்லி சமாளிச்சுட்டேன்.
நான் டெய்லி வீட்ல சமைக்கும்போதெல்லாம் ரொம்ப கேஷுவலா வந்து சமைப்பேன். அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டி அத பார்த்து கூட சமைக்க மாட்டேன். பட் ஸ்டில் டேஸ்ட்லாம் வந்து கரெக்ட்டா வந்துரும். உப்பு, காரம் எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். பட் என்னைக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு யாராச்சும் வராங்க, கெஸ்ட் வந்திருக்காங்க, நான் ஏதாவது சமைக்கிறேன் அப்படின்னா தான் அன்னைக்குன்னு பார்த்து தான் எல்லாமே வந்து சொதப்பிரும் எனக்கு. தோசை ஒழுங்கா வராது, தோசை கல்லுல இல்லன்னா உப்பு அதிகமா போட்டிருப்பேன், இல்ல காரம் கம்மியா அதிகமா போட்டிருப்பேன். ஏதாச்சும் ஒண்ணு வந்து ஆயிடும். எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ஆகுதா? இல்ல உங்களுக்கும் இந்த மாரி ஆகுமா? அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நான் வீட்ல சும்மா வந்து குக் பண்றேன் அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா வருது. ஆனா யாராச்சும் வந்தப்போ நான் குக் பண்றேன் அப்படின்னா, அப்படியே வந்து சொதப்பிருது. அதே மாதிரி அவ்ளோ சீக்கிரம் எங்க அம்மாகிட்ட இருந்து வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, எல்லாமே டேஸ்ட் சூப்பரா இருக்கு அப்படின்லாம் வந்து கண்டிப்பா வாங்கிடவே முடியாது. ஏதாச்சும் ஒண்ணு வந்து இது இல்ல, இது இல்ல, இப்படி இருந்திருக்கலாம். அந்த மாரி தான் ஏதாச்சும் சொல்லுவாங்களே தவிர, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு அவ்ளோ சீக்கிரம் சொல்லிறவே மாட்டாங்க. அதுக்காகவே இன்னைக்கு வந்து நான் அவ்ளோ கான்ஷியஸா வந்து சமைச்சேன். எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கணும், கரெக்ட்டா பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு வந்து எங்க அம்மாகிட்ட இருந்து அப்ரிசியேஷன் வாங்கியாச்சு. எனக்கு வந்து அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்லாம் இல்ல. நெறைய வாட்டி வாங்கியிருக்கேன். பட் ஸ்டில் இந்த மாதிரி வாங்குறது வந்து ரொம்ப ரேர் தான். ஏன்னா ஏதாச்சும் ஒண்ணு வந்து சொதப்பியிருப்பேன். அத வந்து கண்டிப்பா எங்க அம்மா வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஆனா தீனா, பப்புலாம் வந்து நான் என்ன சமைச்சாலும் அது வந்து நல்லாருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. எனக்கு சில சமயம் வந்து டவுட்டா இருக்கும். இவங்க பொய் சொல்றாங்களா நமக்காக? நம்ம நல்லாவே செய்யல அப்படின்னாலும் நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்களா? அப்படின்னு எனக்கு டவுட்டாவே இருக்கும். ஏன்னா எங்க அம்மா வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்த கூட நோட் பண்ணி கரெக்ட்டா சொல்லுவாங்க. இத மாத்தணும் அப்பதான் நல்லாருக்கும் அப்படின்னு. பட் தீனா, பப்புலாம் வந்து அப்படி கிடையாது. ஸோ அதனாலேயே எனக்கு வந்து இவங்க மேல ஒரு டவுட்டாவே இருக்கும் எப்பயுமே. ஸோ இன்னைக்கு வந்து குக் பண்ணி முடிச்சாச்சு. பொரியல், அதுக்கப்புறம் சாம்பார், சட்னி, அதுக்கப்புறமா இட்லி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இட்லியும், தக்காளி சட்னியும் அண்ட் லஞ்சுக்கு வந்து பொரியல், சாம்பார், ரைஸ் மட்டும் இன்னும் வைக்கல. அது மட்டும் மத்தியானம் சூடா வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து விட்டுட்டேன். ஸோ மார்னிங்கே இந்த எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான். மார்னிங்கே எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா எனக்கும் எங்க அம்மாவுக்கும் காஃபி போட்டுட்டு எடுத்துட்டு போய் உட்காந்தாச்சு. பேச ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலா பேச ஆரம்பிக்கிறது அப்படின்னா, நானும் தீனாவும் மாத்தி 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 கம்ப்ளைண்ட்டா பண்ணிட்டு இருப்போம் எங்க அம்மாகிட்ட. எங்க அம்மா வந்தாங்கனாலே இதுதான் நடக்கும். நான் வந்து தீனா மேல என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ, அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பேன். அண்ட் தென் தீனா வந்து என் மேல என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ, அது எல்லாமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து போயிட்டு இருக்கும். எங்க அம்மா வந்துட்டாங்க அப்படின்னாலே தீனாக்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆயிடும். ஏன்னா ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க வீட்ல. எப்பவும் வந்து நானும் தீனாவும் வீட்ல எல்லா வேலையுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் நாங்க 2 பேருமே தான் செஞ்சுட்டு இருப்போம். பட் எங்க அம்மா வந்துட்டாங்க அப்படின்னாலே ஒரு வேலையுமே செய்ய விட மாட்டாங்களா, அதனால ஒரே ஃபன்னா இருக்கும் தீனாக்கு. ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஏதோ பிக்னிக் வந்திருக்க மாதிரி. நான் வந்து இந்த வீடியோல ஃபேஸ் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி காலையில இருந்து கேட்டுட்டே இருந்தேன். பட் எங்க அம்மா வந்து ஸ்ட்ரிக்ட்லி நோ அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. என் ஃபேஸ்லாம் காட்டக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால நான் வந்து ஃப்ரேம் இப்படி செட் பண்ணிட்டேன். தலை மட்டும் தெரியிற மாதிரி, ஃபேஸ் தெரியாத மாதிரி. பட் ஸ்டில் இதுலயுமே வந்து ஃபேஸ் தெரியுது. நெறைய இடத்துல நானே வந்து இத நோட்டீஸ் பண்ணவே இல்ல. இந்த வீடியோ வேற பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இன்னைக்கு அவ்வளோதான். நாங்க இப்படியே உட்காந்து வந்து பேசிட்டு இருப்போம். மாத்தி மாத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சிரிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்படிதான் எங்களோட இந்த மார்னிங் வந்து போச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.